டாக்டர் அம்பேத்கர் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஆகிய அமைப்புகளின் சார்பில் ஒருங்கிணைப்பு பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை தலைமையில் வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சேகர் அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வேதகிரி அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற சிவராஜ் அவர்களை இந்த நிகழ்வை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பி ராஜேஷ், ஆர் முருகன், எஸ் ரஜினிகாந்த், ஆர் செல்வராஜ், கே ரங்கநாதன், என் திருவள்ளுவன், கே செல்வராஜ், எஸ் அருள்ராஜ், சங்கர், ஜி வி சந்தோஷ்குமார், சிவசங்கர், சிவனேசன், சிவமணி, தமிழரசன், வெங்கடேசன் ஆகிய தோழர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற AIBDF தலைவர் திரு அருண் நாக்தேவ் அவர்களை, பொதுச் செயலாளர் முகேஷ்குமார் காட்மா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு என் சந்திரசேகரன், கே குட்டியப்பன், என் விநாயகம் ஆகிய தோழர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணன் நீலவானத்து நிலவரன் அவர்களை, கவிஞர் இளமாறன் அவர்களை, அம்பத்தூர் தேவரிவாளர் அவர்களை, ஆவடி ஆதவன் அவர்களை, கூகா கதிர்நிலவன் அவர்களை, கு அன்பரசன் அவர்களை, கௌரவ ஆலோசகர் அமுதவேல், சட்ட ஆலோசகர் ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஐயப்பன் அவர்களே, எம் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் HDF டாக்டர் அம்பேத்கர் தேசிய தொழிற்சங்க நிர்வாகிகளே, EFA டாக்டர் அம்பேத்கர் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் நிர்வாகிகளே, திருச்சி OF டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் யூனியன் நிர்வாகிகளே, திருச்சி HAPF அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் யூனியன் நிர்வாகிகளே மற்றும் டிஃபென்ஸ் SCST எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் EFA நிர்வாகிகளே, அறுபத்தாறு வெடிமருந்து தொழிற்சாலை செயல்புரியவர்களே, நன்றியுரை ஆகியிருக்கிற திருமதி சுமலதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் GA ராம்தாஸ், செங்கல் கோடியன், வழக்கறிஞர் திருவிழியன், திராவிடமணி, தலித் பிரபா, காத்தவராயன், மும்பை வினோத், ரமேஷ் பாண்டியன், அசோக், மைனர் சேவுகன், மதிமாறன், சங்கர், சித்திகளி, பிரபா, கலைஞரவன், பிரபு, முஸ்தாக், கருணாகரன், முகிலன், கலை, சிறுத்தை முத்து, அபி, சந்தோஷ், வேலை பாஸ்கர், முக்தார், கார்த்திக், முகமது சித்திக், பாஸ்கர், சாந்தி, பாண்டியன், கீதா, ஆதம், திருமதி ராதா உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, இங்கே திறனாக கூடியிருக்கிற தொழிலாளர் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 40 நிமிடங்கள் ஆடி போடுவதிலேயே வெளியிட்டது எனர்ஜி போய்விட்டது.
எப்போதாவது நாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நிறைய பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருந்திருக்கிறேன். அடுத்து இன்னும் நான் ஒரு சில சந்திப்புகளுக்காக செல்ல வேண்டிய நிலை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவையும் பாதுகாப்புத்துறையின் நிலைக்குழு உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்டதை பாராட்டுகிற வகையிலும் பாராட்டு விழாவையும் ஒருங்கிணைத்து இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு தேதியில் நாம் இந்த தொழிற்சாலையை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற இசையை பெற்றிருந்தோம். அதனையொட்டி இந்த நிகழ்வும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத நிலையில் அந்த நாள் தள்ளி போனது. இன்றைக்கு காலையிலிருந்து நாம் இந்த தொழிற்சாலை வளாகத்திற்குள்ளே சுற்று பார்வையிட்ட பிறகு உங்களோடு இந்த நிகழ்வை பங்கேற்பது என்ற திட்டம் இருந்தது. தவிர்க்க முடியாத நிலையே முற்பகல் நிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் திட்டமிட்டவாறு இந்த நிகழ்வை நடத்தியாக வேண்டும் என்று தொடர்கள் விரும்பியதன் அடிப்படையில் நான் கேரளா நிகழ்வுகளே வண்டிப்பெரியா நிகழ்வுகளே அங்கேயே நடிகர்களை காண்கிறது. இந்த நிகழ்வுக்காக நான் இரவே மதுரைக்கு வந்து விடிய காலை வந்து சேர்ந்து அங்கே தங்கியிருந்து விட்டு முற்பகல் விமானம் பிடித்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் முன்னாள் இன்னான் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 2 குழுக்களிலே பொறுப்புகள் நியமிப்பது, அதை நாம் விரும்பி கேட்பதன் அடிப்படையிலே நியமனம் செய்வார்கள். ஒன்று நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று கன்சல்டேட்டிவ் கமிட்டி கலந்தாய்வு குழு. இன்னொன்று நான் உணவுத்துறையிலே ஃபுட் மினிஸ்ட்ரி அதிலே உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இது பாதுகாப்புத்துறை. அண்மையிலே சென்னை இந்தியிலே இருக்கிற வளாகத்திற்குள்ளே ஒரு சந்திப்பு இருந்தது. அதன் பிறகு இந்த நிலைக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்புக்கு நான் போக முடியவில்லை. 28ஆம் தேதி டெல்லியிலே ஒரு சந்திப்பு, அதாவது டிஃபென்ஸ் கமிட்டி இருந்தது, போக முடியவில்லை. மாதத்தில் 30 நாட்களில் தொடர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். காது கல்யாணம், வீடு, இதுதான் கட்சி தொடங்கினோமா என்று இலக்கிடக்கூடிய வகையில் இதுபோன்ற இல்ல நிகழ்ச்சிகளுக்காகவே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. வருகிற 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் ஒரு வாரம் பெங்களூர், கல்கட்டா என்று இதே டிஃபென்ஸ் கமிட்டி டூர் இருக்கும். குடும்பத்தோடு இருப்பவர்கள் மனைவியோடு வந்து தங்கி அந்த பகுதிகளை எல்லாம் சுற்றி பார்த்து கமிட்டியில் கலந்து கொள்வார்கள். நான் இப்படி எந்த தூரம் கடந்த 10 ஆண்டுகளில் போனதில்லை. 9ஆம் தேதி நிகழ்ச்சி, 10ஆம் தேதி நிகழ்ச்சி, 11ஆம் தேதி நிகழ்ச்சி, 12ஆம் தேதி நிகழ்ச்சி ஏற்கனவே பதிவாகிவிட்டது. நான் எப்படி இந்த டூருக்கு போக போகிறேன் தெரியும்.
இந்த கமிட்டியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்பது உங்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தான் இதை ஒரு பாராட்டு விழாவாகவும் நீங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். இந்த கமிட்டியில் அந்த குழுவிலே நான் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் இந்தியாவில் இது போல எங்கெல்லாம் பாதுகாப்பு துறையில் தொழிற்சாலைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நான் போய் சுற்றி பார்வையிட முடியும். அதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறேன். கட்சி தோழர்களின் அழைப்புக்கு இணங்கி செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பே இருக்கிறேன் என்பதால் இது போன்ற கலந்தாய்வு கூட்டங்களில் கூட என்னால் பங்கேற்க இயலாத நிலை இருக்கிறது என்பதை உள்ளபடியே நான் வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் மகிழ்ச்சி, நீங்கள் இந்த துறையில் உறுப்பினராக நான் நியமனம் செய்யப்பட்டிருப்பதை எண்ணி இவ்வளவு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதை பார்க்கிற போது எனக்கு அதில் உள்ளபடியே மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாராட்டுக்கு நன்றி. இங்கே ஒவ்வொருவரும் அவ்வளவு ஆழமாக வந்து ஆடை பொருத்தி என்னை சிறப்பித்தாலும் கூட நேரம் இவ்வளவு விரயமாகிறதே என்கிற ஒரு வருத்தத்தில் ஆவணி ஆவணை கூட கடுமையாக பேசியிருக்கேன். என் பக்கத்திலே நின்று வராத சொல்லுவேன், இங்க போய் நின்று வராத மேலே ஏறவிடாமல் தடுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம எப்படி வேணாலும் போட்டுவிடுறோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் டிசிப்ளின் என்பது முக்கியமானது. வேலை நாகரிகம் என்பது முக்கியமானது. ஒரு டிசார்டர் ஆகுது. அந்த வீட்டில் 50 பேர் 50 பேர் பின்னால் வந்து ஒரு 100 பேர் அடைக்கும் போது நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தோமோ அந்த நோக்கம் சேர்ந்து விடுவோம் என்பதற்காக ஜனங்கள்லாம் ரொம்ப அக்டிவாக இருக்காங்க. தோழர்கள் எல்லாம் எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. அடுத்து திருமாவளவன் என்ன பேச போகிறார் என்ற ஆர்வத்தோடு இருக்கிற போது இந்த விசாரணை என்பது இந்த ஆர்வத்தையும் குறைக்கிறது. அதுதான் வேறு ஃபார்மாலிட்டிஸை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த ஆடை போடுறது, மாலை போடுறது, இல்லைன்னா வீட்டில் பார்த்து மாலை போடுறதெல்லாம் நிறுத்தது பார்த்து பெரிய விளக்கமே கொண்டிருக்கிறோம். மாலை ரோஜா மாலை வாங்கினா அதில் அந்த மாலை வாழக்கூடாது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தண்ணியோட தூக்கி வந்து தூக்க போடுவோம். அந்த மாலையை அவ்வளோ தண்ணி போடுறாங்க. ரோஜா மாலை சீக்கிரம் வாங்கி போயிருக்கு. காலை 2 6 மணிக்கு 5 மணிக்கு சாயந்தரம் நம்ம 5 மணிக்கு 9 12 மணி நேரம் அந்த வாடி போயிருக்கு. இதை அதுக்காக ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது ஊற்றிக்கிட்டே இருப்போம். அந்த எள்ளி அது அப்படியே அந்த இதழ்கிட்ட ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதை தூக்கி வந்து தோல் வேலை போட்டால் அந்த தோல் பட்டையில் ஈரப்பட்டா அதுக்காக ஒரு விளக்கமே சொல்லியிருக்கோம். எல்லா பூக்களிலும் மகரந்த தூள் நம் கண்ணு தெரியாது. அதை தூக்கி போடும்போது அப்படி காற்று பார்க்கும்போது சில பேருக்கு அது சயின்ஸ் உள்ளவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அது டிசீஸ் கூட நடக்கும். ஒரு விளக்கமே சொல்லிட்டு இங்க வந்தா மாலை மாறி மாறி போட்டுருக்காங்க என்றாலும் கூட மகிழ்ச்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை உலகமே கொண்டாடுகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு அனைத்து தரப்பாலும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருடைய அறுவை பெருமைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. 125வது பிறந்த நாளின் போது ஐநா தலைமையிலேயே அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. எனக்கு தெரிந்து இந்தியாவில் உள்ள எந்த தலைவருக்கும் அந்த சிறப்பு
கிடைக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 200 நாடுகள் அங்க வகிக்கக்கூடிய ஐநா பேரவையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இத்தாலியிலே அவருக்கு சிறை, ஐரோப்பிய நாடுகளில் அவருக்கு சிறை, லண்டனில் உள்ள ஒரு நூலகத்தில் அவருக்கு திருவுருவ படம், அமெரிக்காவில் படித்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு திருவுருவ சிலை. அவர் லண்டனில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி படித்தாரே, அந்த தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த முறையிலிருந்து யாரும் லண்டனுக்கு போனால் அம்பேத்கர் படித்த இல்லம் எதிர்த்து தேடி போய் பார்க்கிற சூழல் உருவாக்கி ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் 50 ஏக்கர் பரப்பளவிலே அம்பேத்கர் பூங்கா அமைத்து 125 அடி உயரத்திலே அவருக்கு திருவுருவ சிலைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்படி அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படுகிறார். மக்களவை மாநிலங்களவை கூடுதல் போதெல்லாம் அங்கே நடைபெறுகிற விவாதங்களில் ஒரு நாளைக்கு 5 உறுப்பினராவது அவருடைய பெயரை உச்சரிக்காமல் இல்லை, உச்சரிக்கிறார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சேஸ் என்று உரையை தொடங்குகிறார். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்ற அவைகள் நடப்பதே இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கின்றன. அத்தகைய ஒரு மகத்தான தலைவரை நமது கொள்கை ஆசானாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கொள்கைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதை. சிறப்பு அவருக்கு படம் திறந்து மாலை போடுவதோ, சிறை திறந்து சிறப்பு செய்வதோ அவருக்குரிய சிறப்பு என்று சொல்ல முடியாது. எந்த துறையை கொண்டாலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமா தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்தபோது, டெல்லிக்கு வந்தபோது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் கூடுதல் மைய மண்டபத்திலே அவர் உரையாற்றினார். எந்த குறிப்பும் இல்லாமல் எக்ஸ்ட்ராதான் அவர் பேசினார். அவருடைய அந்த 20 நிமிட உரையில் கருதுகிறேன். அந்த சுருக்கமான அந்த உரையில் 3 அல்லது 4 முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரித்தார். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் அரங்கில் காய்களை நகர்த்த முடியாது என்ற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அமெரிக்காவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் அவரை பெயரை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உயரத்தை அவர் தொட்டிருக்கிறார். கொள்கை பகைவர்கள் கூட ஒப்புக்கு மேடையில அவரால் தான் நான் பிரதமரானே என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. நான் எங்கோ தேநீர் கடையிலே தேநீர் விட்டுக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்றால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் என்று உதட்டளவிலாவது சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை இல்லை. ஏனென்றால் அவர்கள் செயல்படுவதே அம்பேத்கருக்கு எதிராகத்தானே. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகள் இந்த மண்ணில் நிறைவேற்றிவிடக் கூடாது, ஒரு புதிய இந்தியா உருவாகிவிடக் கூடாது, சமத்துவ இந்தியா மறந்துவிடக் கூடாது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகள் இந்த மண்ணில் நிலை பெற்றுவிடக் கூடாது என்று எண்ணுகிற கும்பலை அணுகுமுறைகளை நாம் அம்பேத்கர் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சிலைக்கு மாலை கொடுக்கிறவர்கள் எல்லாம் அவரை நேசிக்கிறவர்கள் என்று கூறுகிறோம். ஜெயந்தி கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் அவருடைய கொள்கைகளை புரிந்து கொண்டவர்கள் என்று இல்லை.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், மாடல் இந்தியா. அப்படி என்றால் பழைய இந்தியா எது என்ற கேள்வி நமக்கு இயல்பாகிறது. பழைய இந்தியாவில் சமத்துவம் கிடையாது, பழைய இந்தியாவில் சகோதரத்துவம் கிடையாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற உறவு, இந்த கலாச்சாரம், இந்த மகத்துவம் இந்த சமூக கட்டமைப்பு கிடையாது. நீ வேறு சாதி, நான் வேறு சாதி, சாதிக்குள்ளான் உறவாடுகள் என்பதை தேர்தலுக்காக இடையே அண்ணன் தம்பி என்று பேசிக் கொள்வது முதற்கலவையிலான உறவு. ஆனால் சமூக அடிப்படையிலே அந்த உறவு கிடையாது. சகோதரத்துவம் என்பதே இல்லை, சகோதரத்துவம் என்பதே இல்லை என்ற ஒரு தேசம் ஒன்று என்றால் அது நம்முடைய தேசம் தான். இடம்லாம் பேசும்போது கூட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றுதான் உறவாடுகிறார். இஸ்லாமியர்கள் நாம் இஸ்லாமியர் பாய்னா சகோதரன் தான். விழிப்பு முறையை சகோதரா என்று அழைக்கிற முறைதான் இருக்கு. அவர்களின் மதங்கள் எல்லாம் சகோதரத்தை தான் அழுத்தமாக போதிக்கின்றன. யாராலும் கட்டி தழுவு தழுவு என்பதுதான் சகோதரத்துவம். தள்ளி தில் என்பது சகோதரத்துவம் இல்லை, தொடாதே என்பது சகோதரத்துவம் இல்லை. நீ யார் நான் யார், உனக்கு எனக்கு எப்படி அண்ணன் தம்பி உறவு வரும் என்று எழுப்புவது சகோதரத்துவம் கிடையாது. கேள்வி எழுப்புவது சகோதரத்துவம் கிடையாது. சகோதரத்துவம் இல்லாமலேயே ஒரு சமூகம் இந்த அளவுக்கு நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருப்பது என்பதுதான் பெரிய வியப்புக்குரியது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு மாறாக சிந்திக்கிறார். அவருடைய சிந்தனை எங்கிருந்து முகிழ்கிறது என்று சொன்னால் புத்தரிடமிருந்து அது தொடர்கிறது. மகான் புத்தர் என்ன சொன்னார் இந்த சமூகத்திற்கு என்று கேட்டால், மூன்றே சொற்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் விவரிக்கிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். புத்திசம்னா என்ன? லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அது கடவுள் கிடையாது, வழிபாடு கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. பௌத்தத்தில் பிற்காலத்திலாம் உருவாயிருச்சு. அவருடைய போதனைகள் அப்படி கிடையாது. இஸ்லாத்துல கடவுள் உண்டு, பௌத்தத்துல கடவுள் கிடையாது. கிறிஸ்தவத்துல கடவுள் நம்பிக்கை உண்டு, பௌத்தத்துல கடவுள் நம்பிக்கை கிடையாது. தொடக்க காலங்களில் பௌத்தத்தை நாத்திக மதம் என்றுதான் விமர்சித்திருக்கிறார்கள். பௌத்தத்தையும் சமணத்தையும் நாத்திக மதங்கள் என்று விமர்சனம் செய்து அதை அடியோடு பூண்டர செய்தார். ஒரு மதம் எந்த அளவுக்கு கோடு வச்சு முடியுமோ அந்த அளவுக்கு கோடு வச்சு, எந்த அளவுக்கு அது வேரோடு வெட்டி சாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வேரோடு வெட்டி சாய்த்து விட்டார். இந்தியாவில் தோன்றிய மதம் தான் பௌத்தம். இந்தியாவில் இன்றைக்கு அது விரலிட்டு இருக்கக்கூடிய நபர்களை கொண்டதாக மாறிவிட்டது. அப்படி போக முடியாது. அதாவது ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியை சந்திக்கிறது சாமி. பௌத்தம் என்று இருந்தது. இந்தியாவில் செழித்தோங்கி இருந்தது, வளர்ந்தோங்கி இருந்தது, கோலோச்சி. ஆனால் இன்றைக்கு எங்கே தேடக்கூடிய நிலை, தோன்ற உடைபெற்ற புத்த சிலைகள்லாம் அவர்கள் கிடைக்கின்றன. இடிந்து சேதமான விகாரங்கள்லாம் அவர்கள் கிடைக்கின்றன. அந்த அளவுக்கு வெறுப்பு பௌத்த மதத்தின் மீது பரப்பப்பட்டது. பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் புத்தர் போதனைகளை எதிர்த்து உருவானது இந்த மண்ணிலே. பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு, புத்தருக்கு எதிரான வெறுப்பு. நிறைய வசவு மொழிகள் எல்லாம் பௌத்தத்திற்கு எதிரான வசவு மொழிகள் தான். அமூல்ய விகாரமாக இருக்கு. விகாரம்னா மிகவும் விகாரமாக அசிங்கமா இருக்கு.
ஒரு பௌத்த விகார், அந்த விகாரம் என்கிற அந்த சொல்லோடு தொடர்புடையதுதான் இந்த வசவு மொழி. பிச்சைக்கார பயனா பிச்சை என்றால் பிக்குகள் எடுக்கிற தானம். அவன் அன்னதானம் தான் வாங்க பாருங்க, வாங்கி சாப்பிடும். அவன் சொந்தமாக எழுதி வச்சிருந்த ஒரு துணி இடுப்பை கட்டிக்கலாம், கையில் ஒரு குழுவை வச்சுக்கலாம், ஒரு தனி வச்சுக்கலாம். புத்தர் பிக்குகளாக இருந்தாலும் பிக்குகளாக இருந்தாலும் அவனுக்கு சொந்தமாக எதையும் வச்சு விட்டார். தினந்தோறும் எழுந்திரிச்சு போய் ஜனங்கிட்ட எவ்வளவு பசிங்க அவர் வாங்கி சாப்பிடணும். பிக்குகள் வாங்கியதால் அவருக்கு பிச்சை. உட பிச்சைக்கார பயிரா உட பௌத்த பயிரா புத்திஸ்டின் ஒரு பிச்சைக்காரன் அந்த வகையை சார்ந்தவன். வெறுமனை வாங்கிக்கிறவன் அர்த்தம் கிடையாது. அந்த மொழியிலிருந்து அது இறந்து சாப்பிடுதல்ங்கிற பொருள். இறந்து சாப்பிடுதல் எளி தொழில் அல்ல. அது பௌத்தத்திலே மிக முக்கியமான துறவு நிலை. அது உயர்ந்த ஒரு குணங்கள். அதுக்கு மனசு வரணும். யார் வீடு, யார் ஆடு, யார் மாடு, யார் கொண்டாட்டி, யார் பிள்ளைங்க, யார் நகை, யார் நட்டு அப்படிங்கிற உறவுகளை எல்லாம் தாண்டி அதையெல்லாம் தொடர்ந்துட்டு அன்னைக்கு பசிக்குதா போய் வாங்கி சாப்பிட்டு படுக்கணும். புத்தருடைய போதனைகளுக்கு சொல்லணும் வேலை. புத்தருடைய போதனைகள் சொல்றோம். உனக்கு இந்த உடனே இருந்தார், உடனே சிந்தனை இல்லாமல் பௌத்தத்தில் முக்கியமான சங்கத்தின் விதிமுறைகள். இதெல்லாம் சங்கம்னா பௌத்தம் தான் தெரியும். இன்னைக்கு சங்கம்னா RSS தெரியும். இன்னைக்கு சங்க பரிவாரங்கள்னா RSS தெரியும். இந்த சங்கம் என்ற சொல்லே பௌத்தத்திலிருந்து வந்ததுதான் சங்கம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இது என்ன அர்த்தம்னா, அறிவே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன், அறவே உன்னை வணங்குகிறேன். அதான் புத்தம் சரணம் கச்சாமின்னா அறிவே உன்னை வணங்குகிறேன். அறிவுதான் வணங்குறேன், கடவுள் கிடையாது. தம்மம் சரணம் கச்சாமின்னா தம்மம் என்கிற அறம், ஒழுக்கம், சீலம். தம்மம் சரணம் கச்சாமின்னா அறவே உன்னை வணங்குகிறேன், தர்மம். சங்கம் சரணம் கச்சாமின்னா என்னுடைய அமைப்பை நான் உண்மையா ஏற்கிட்ட அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அது நான் கட்டுப்படுத்துறேன்னு அர்த்தம். கட்சியில யாரும் கட்டுப்படுறது கிடையாது. அதனால கட்சியில வராது. புத்த காலத்துல அவருடைய சீடர்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை வச்சுட்டாங்க. அந்த முழக்கமே என்னன்னா, பகையை எதிர்த்து எதிர்மறையான எந்த கருத்துக்களும் பௌத்தத்தில் இருக்காது. எதிர்மறையான இருக்காது. தீண்டாதே, தொடாதே, கட்டுப்படுது, கீழ்படுத்தது, மேல முதலாளி இப்படிலாம் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒழுக்கத்தை போதிப்பது பௌத்தம். சமூக ஒழுக்கத்தை போதிப்பது பௌத்தம். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த அறத்தை பின்பற்றினால் மனிதர்களுக்கிடையே பகை வராது, சாதி மோதல் வராது, மத அடிப்படையில் மோதல் வராது, தேசத்தின் அடிப்படையில் மோதல் வராது, உலக அமைதி கிடைக்கும். தனி மனிதன் அமைதியாக இருந்தால் உலக அமைதி உருவாகும். அதுதான் பௌத்தத்தை அடிப்படையில். தனி மனிதர் எப்போது அமைதியாக இருக்குன்னா பஞ்சசீலங்களை பின்பற்றினா அமைதியாக இருக்கும். பொய் சொன்னா அமைதியா இருக்க முடியாது, திருடுனா அமைதியா இருக்க முடியாது, தண்ணி அடிச்சு அமைதியா இருக்க முடியாது, மனசு அமைதி இருக்காது. கல்வி மீன், இந்த புலாம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டு உயிரோட பண்ணிட்டு இருந்தா அமைதியா இருக்க முடியாது. பஞ்சசீலங்கள் கொலை செய்யக்கூடாது. அது மனிதனை மட்டுமல்ல, எதையுமே கொலை செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் தான் மனுஷன் நிம்மதியா இருப்பான். உள்ளம் அமைதியா இருக்கும். உள்ளம் அமைதியா இருந்தால் எந்த மனுஷன் யாருக்கும் பகையா இருக்க மாட்டான். யாருக்கும் மனிதர்களுக்கு இடையே பகை என்ன மோதலே உருவாங்க. உலகத்தில் இப்படி ஒரு தத்துவத்தை போதித்த உயரிய மார்க்கம் தான் பௌத்தம். அந்த பௌத்தத்தின் கோட்பாட்டை 3 வரிகளில் சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் பார்த்து கேட்கிறாங்க, இவர் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிறத பிரெஞ்சு புரட்சியில கையாள முழக்கத்தை காப்பி அடிச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அம்பேத்கர் சொன்னாரு, நண்பர்களுக்கு சொல்றாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியாது, வரலாறு அவர்களுக்கு தெரியாது. நான் இந்த 3 விளக்கங்களை பகவான் புத்தரின் போதனைகளை எடுத்து தெரியாதவர்கள்.
2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரெஞ்சு புரட்சிங்கிறது 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. வால்டேர், ரூசோ போன்ற எழுத்தாளர்கள் தான் பிரெஞ்சு புரட்சி உருவாவதற்கு அவர்கள் அந்த சிந்தனை தூண்டியவர். ஜனநாயகம் என்கிற சிந்தனையும், மதசார்பு என்கிற சிந்தனையும், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கிற சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கியவர்கள் வால்டேர், ரூசோ போன்ற எழுத்தாளர்கள். அவர்கள் அந்த சிந்தனை உருவாகும். அவங்களுக்கு பின்னால்தான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ். வால்டேர், ரூசோவுக்கு பின்னால்தான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ். அவர்களுக்கு பின்னால்தான் அம்பேத்கர், பெரியார். இது 20ஆம் நூற்றாண்டு. மார்க்ஸ், ஏங்கல்ஸ் 19ஆம் நூற்றாண்டு. வால்டேர், ரூசோ போன்றவர்கள் 18ஆம் நூற்றாண்டு. ஆக பகவான் புத்தர் கிமு அவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப சொல்றதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சகோதரத்துவம் எவ்வளவு பெரிய உயிர்ப்பான ஒரு கோட்பாடு. மனுஷனுக்கிடையே ஒரு ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறதுனால தான் சரியான பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட்ங்கிறது ரெண்டு அண்ணன் தம்பி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எந்த உறவா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் பார்த்தாலும் ஒரு சுமூகமான உறவு, ரத்த பந்தம் சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு யார் பார்த்தாலும். என் பெண்டு பிள்ளை மட்டும்தான் எனக்கு முக்கியம், மற்றவங்களாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சா அது ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி கிடையாது. என் சாதிக்காரன் மட்டும்தான் எனக்கு சகோதரன், மற்றவங்களாம் எதிரி அப்படின்னு நினைச்சா அது ஃப்ரெட்டர்னிட்டி கிடையாது. என் மதத்துக்காரன் மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படின்னா மற்றவங்களாம் எனக்கு வேண்டாம் வகையினாங்க. அப்ப அந்த ஃப்ரெட்டர்னிட்டி இல்லை. பௌத்தம் உலகத்தில் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நாம் சொந்தம் என்று உணர வேண்டும். அதுதான் சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த கோட்பாட்டை கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாட்டு அறிக்கையான முகப்புரையை வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலம்தான் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. நேஷன் பில்டிங், புதுசா ஒரு தேசத்தை கட்டமைக்கும், அதுதான் அம்பேத்கருடைய கனவு. ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை உடைப்பேன் அவர் சொல்லல, தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லல, இடித்து பெயர்ப்பேன் அப்படின்னு சொல்லல. அதற்காக நாங்கள் ஆயுத பயிற்சி எடுப்போம் என்று சொல்லவில்லை, யுத்தம் நடத்துவோம் என்று சொல்லவில்லை, ரத்த கடலை சந்திப்போம் என்று சொல்லவில்லை. ஒற்றை மனிதன் ஒரு அறிவியாக வந்து சிந்தித்து எழுதிய அரசமைப்பு சட்டம் எல்லாவற்றையும் இன்றைக்கு புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. தேசம் தலையிடாது. அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டையை யார் வடிவமைக்கிறாங்க? முக்கோணம் தலையிடுது. பொதுவாக முக்கோணங்களுக்கு கீழே அகவாக மேல கூடாது. ஆனா அரசமைப்பு சட்டத்தை அன்னைக்கு கீழே தலையிட போடுவாங்க. ஏன்னா தேசத்தில் தலைகீழாக புரட்டுகிற ஆவணம் அது எழுதப்படும். தேசத்தில் தலைகீழாக புரட்டுகிற ஆவணம் அப்படி ஒரு தேசத்தை கட்டமைக்கக்கூடிய புரிதலோடு அம்பேத்கர் அவர்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்க சாதிக்காரர்கள் உருவாக்குகிறார்கள். நாங்கள் எஸ்சி, அவரு எஸ்சி அப்படிங்கிறது எமோஷனல் பாண்ட், அவ்வளவுதான். அது சாதி அடிப்படையிலான உறவாக இருந்தால் அது ஈடுபடாது. சும்மா கேள்வி நான் உடம்பு போட்டு போயிடும், அவ்வளவுதான். அரசியல் அப்படி முழக்கம் போடக்கூடாது சொல்லல, அதை தாண்டி போக முடியாது. எங்க சாதிக்காரர் எங்க சாதிக்காரர்கள் அப்படியா இருந்திருந்தால் இன்னைக்கு எப்படி தெலுங்கானா 125 பேரை சிறையில் இருக்க முடியும், ஆந்திராவில் 125 பேரை சிறையில் இருக்க முடியும். தேர்தலுக்காக மட்டும் அதை முடிவு பண்ண முடியாது. எல்லா சாதிக்காரர்களையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு நாட்டில் எடுத்துக்கிறதா இல்லையா? ஒரு காலத்தில் எதுவும் பணத்தை வைக்க முடியாது. படம் வச்சாலே வந்து அழிப்பான், சிலையை பார்த்தா செருப்பு மாட போடுவான். அரசியல ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரனுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் என்ன ஏன் இந்த பதவி கிடைக்கும் நமக்கு, அந்த கட்சிக்குள்ள யாரால் ஆதிக்கம் செய்யப்படுகிறதோ அவர்களால் தான் உயர்த்தப்பட்டு இருக்க முடியும். அது கட்சிக்குள்ள இருக்கிற வடிவமைப்பு. இப்ப எந்த கட்சிக்குள்ளும் தனித்தர்கள் வந்து முக்கியமான பொறுப்பு இல்லாத போது அந்த கட்சியின் சார்பை ஒரு முடிவை எடுத்து ஒருங்கிணைப்பாக எடுத்து ஒரு சிலையை 125 உயரத்தில்
ஒரு சூழல் மாற்றம் என்பது இங்கே உருவாகி இருக்கிறது. அது நீயும் நானும் செய்ததல்ல, அவரே அவருக்காக செய்து கொண்டது. அவருடைய எழுத்து செய்திருக்கிறது, அவருடைய சிந்தனை செய்திருக்கிறது, அவருடைய சிந்தனை செய்திருக்கிறது. அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் என்றால் நாம முழக்கம் போட்டதனால் அதை நிகழ்ந்துவிடவில்லை. நாம அவருடைய படத்தை திறப்பதனால் நிகழ்ந்துவிடவில்லை. அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு ஆளுக்காக அவசியம். நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துறோம். அவருடைய எழுத்துக்களுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கிறது, அவருடைய சிந்தனைகளுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கிறது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீர் மேலாண்மையா அம்பேத்கருடைய சஜஷன் இல்லாம, அவருடைய ஆலோசனை இல்லாம, அவருடைய வெளிநாட்டு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாத அளவு. பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையா, அதுல என்ன அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார்? ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையா, அதுல என்ன அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார்? மும்மொழி திட்டமா, மொழி தொடர்பாக மொழி கொள்கைகளை அம்பேத்கர் நிலைப்பாடு என்ன? நாடு பிரிவினைகளா, உலக நாடுகள் போராடி பிரிவினை நடத்துகிறார்களா, அதை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்றார்? டெரரிசமா, அதை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்றார்? தொழிலாளர்கள் பிரச்சனையா, அம்பேத்கர் தாண்டி தொழிலாளர் பிரச்சனை பேசவே முடியாது. அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் 28 சட்டங்களை கொண்டு வந்தார். அந்த சட்டங்கள் தான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் தருது. இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு அனைத்து பாதுகாப்பையும் அவரால் தான் உறுதிப்படுத்தப்பட்டது. அது தொழிலாளர்களே தெரியாது. தொழிலாளர் தினத்தில் நம்ம நினைவுறுவது தான் கிடையாது. ஒரு சொல் ரத்தம் சிந்தாமல் இந்தியாவிலே தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலையை உறுதி செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். குழந்தை தொழிலாளர் முறையை உட்கார்ந்து ஒழிப்பதற்கு சட்டம் வகுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பெண்கள் இரவு மாலை 6 மணிக்கு மேல் எந்த தொழிற்சாலையிலும் அமைப்பு சார் தொழிலாளராக இருந்தாலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும் 6 மணிக்கு மேல் அந்த நிறுவனத்திற்குள்ளே அவர் தங்கக்கூடாது, தங்கி வேலை செய்யக்கூடாது. பிரசவ காலத்திலே அவர்களுக்கு பிரசவத்திற்கு முன்பும் பிரசவத்திற்கு பின்பும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அம்பேத்கர் உறுதிப்படுத்தியது. புரட்சியாளர் அம்பேத்கர் உறுதிப்படுத்தியது. சொல்லிக்கிட்டே போகலாம். தொழிலாளர்களுடைய சங்கம் அமைத்துக் கொள்கிற உரிமை. ஆனால் 44 சட்டம் உள்ளது தொழிலாளர்களுக்கு. அதை இப்போது 4 சட்டமாக சுருக்கிவிட்டார்கள். அந்த 4 சட்டங்கள் கார்பரேட்டுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றன. தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்க உரிமை இல்லை என்கிறது இந்த சட்டம். பென்ஷன் கேட்கக்கூடாது என்கிறது இந்த சட்டம். சரண்டர் லீவ் கிடையாது, ஈஎல் கிடையாது என்று சொல்லுகிறது இந்த சட்டம். போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறது இந்த சட்டம். ஊதிய உயர்வை ஒரு உரிமையாக, அடிப்படை உரிமையாக கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறது இந்த சட்டம். இதெல்லாம் யாருக்கு சாதகமாக? புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி சட்டம் அமைத்தால் இன்றைக்கு இருப்பவர்கள் எப்படி சட்டம் கொண்டு வருகிறார்? எதை தொட்டாலும் அதை அம்பேத்கர் இருக்கிறார். எந்த பிரச்சனைகளை தொட்டாலும் அதை அம்பேத்கர் இருக்கிறார். அப்படி அவர் தந்தை இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு, இந்த தேசத்தின் கட்டுமானத்திற்கு முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். HVF நிர்வாகம் பதவி உயர்வு இடஒதுக்கீட்டு வழக்கினை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெரிட் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். பதவி உயர்வு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நான் போன முறை எல்லாம் எம்பியா இருந்தப்போ, அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்போ, காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ, அந்த பில் வந்துச்சு சட்ட மசோதா, பதவி உயர்வு இடஒதுக்கீட்டுக்கான மசோதா. சோனியா காந்தி அம்மையார் அந்த அவையை உட்கார்ந்துள்ளாங்க. புதுவை நாராயணசாமி அமைச்சர் அதை எழுதி படிக்கிறார். அவர் படிச்சுட்டு போதே அவருக்கு இடது பக்கமா ஒரு பாதை இருக்கு. அது வழியில் அவர் இறங்கி அவர் கையில் இருக்கிற தூக்கி போடுகிறார். படிக்கிறார். அவர் ஓடும் போது திரும்பி பார்க்க சோனியா காந்தி மின்னல் வேகத்தில் பாய்க்க அப்படி பிடிச்சிட்டாங்க, சட்டையை பிடிச்சிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்க அப்படி வெளியே போடுறது போய் மாறி
ப்ரெஷர் பண்ற கேஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க. இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. எஸ்சிக்கு பதவி மேல இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எம்பி லெவலில் நீங்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத முடிச்சுக்கணும். பதவி பேரில் அவங்களுக்கு மெரிட்ல தான் கொடுக்கணும். சாலை எல்லாம் கொடுக்கூடாது. இது எதுவும் அந்த நேரத்தில் ஒரு இடைவெளி கட்சி பண்ணிடுறாரு. யாரு ஸ்பீக்கர் தள்ளி வச்சிருக்காரு. அப்ப இடையில ஒரு சின்ன குறையில அப்புறம் அம்மாவை போய் பேசணும். ஏமா நீங்க நினைச்சமா இது சட்டமாக முடியும். நீங்க இருந்து நீங்க எத்தனை மணி நேரம் ஆகும் இதை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஜெயபால் காங்கிரஸ் ஒரு அவர் சூரியகாந்தி சொல்றாரு, சத்தமா ஆங்கிலத்தில் தான் பேசுறாரு. இதை செய்யறவனே காங்கிரஸ் தான் செய்யலாம், இதை தடுக்கலாம். அவர் சொல்றாரு வரக்கூடாது அப்படின்னு இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற உயர்சாதி மனநிலையில் உள்ளவர்கள் தான் இதை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எஸ்சி ஓட்டு இல்லாம ஒரே ஒரு காங்கிரஸ் எம்பி ஆக முடியுமா? எதிராக இருக்கலாம் அப்படின்னு ராஜ்யத்தில் கேள்விதான் அமைதியாக 4 முறை 5 முறையும் கட்சியும் கடைசியாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியல. ஒரே கலைவரை பண்ணி பிரச்சனை பண்ணி ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியும். பதவி உயர்வுடைய இடஒதுக்கீடு இல்லை. தனியார் துறைகளிலே இடஒதுக்கீடு இல்லை. அதிகாரம் கிடைத்த எந்த பதவியிலும் இடஒதுக்கீடு இல்லை. துணைவேந்தர் பதவி இடஒதுக்கீடு கிடையாது. பேராசிரியர் பதவி இடஒதுக்கீடு கிடையாது. ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. நீதிபதிகளின் நியமனங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. ஏதோ கொலிஜியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் பிசி ஓபிசி ஆள் கிடையாது. ஓபிசி அதுக்கெல்லாம் கவலை கிடையாது. எஸ்சி என்ன பண்ணலாம் திருமாவளவன் இருக்கும்போது மாதிரி நல்லா அடி அவன் குடிசை போய் கொடுத்து இதுதான் கற்றுக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஓபிசிக்கு கூட இடஒதுக்கீடு இல்லையே, ஒருவர் கூட உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வர முடியவில்லையே என்ற கவலை ஓபிசி கோபம் கிடையாது. மருத்துவ படிப்பிலே ஆல் இந்தியா கோட்டாவில் எஸ்சி எஸ்பி இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசி இடஒதுக்கீடு இல்லை. இதை கண்டுபிடித்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த இடஒதுக்கீடு ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசி தர வேண்டும் என்று முதல்வரை போய் மன்மோகன் சிங்கிடம் கடிதம் கொடுத்தவனே திருமாவளவன் தான். நம்மள ஓபிசி எதிர்த்து காட்டுறான். கல்லெடுத்து அடி கொடியை பிடிச்சி வெட்டி போடுது. ஆனா ஓபிசிக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் இன்னைக்கு பாருங்க, 5வது பப்ளிக் எக்ஸாம், 8வது பப்ளிக் எக்ஸாம், 10வது பப்ளிக் எக்ஸாம், 11வது பொது தேர்வு, 12வது பொது தேர்வு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஆல் பாஸ் போடலாம். 5வது படிக்கிறவங்களாம் அவன் கட்டாயமா 10% மார்க் எடுத்தாலும் 6வது போடணும். இதுக்கு என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி டிராப் ஆக்கி 8வது போன ஆடு மேய்க்கிறப்போ துணி எடுக்கிறவங்க துணி எடுக்கிறப்போ, தையல் கடைக்காரப்புள்ள தையல் தைக்கப்போ, கக்கல் கழுவுறப்புள்ள கக்கல் கழுவுப்போ, இதான அதுக்கு பொருள். நீ எப்படி பள்ளிக்கூடத்தில் என்ன அவ்வளவு தரத்தை உருவாக்கி என்ன பண்ண போற? 5வது 30% எடுக்கணும், 8வது 30% எடுக்கணும். இல்லைன்னா அவன் ஃபெயிலாகணும். என்ன ஆவாங்க? என்ன பொருள்? ஆல் பாஸ் போட்டா குடி குடிக்கணும். 12வது ஃபில்டர் பண்ணா போதாதா? ஒரே ஒரு பத்திரிகை அமைச்சா போதாதா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுக்கு தனியா அவன் புலத்துறையில எவன் ஆர்வமா இருக்கானோ அவனுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஃபண்டு கடன் ஒதுக்குறாங்க. ஏன்னா அது ஜெனட்டிக்கலா அந்த திறமை அவங்க தான் வருவான். சிற்பனுடைய சிற்பியா வரணும், ஓவியனுடைய ஓவியம் தான் வரணும். அதெல்லாம் நோக்கம்.
துணி எடுக்கிறவங்களுக்குள்ள துணி எடுக்கணும், முடி வெட்டுறவங்களுக்குள்ள முடி வெட்டணும், செருப்பு தைக்கிறவங்களுக்குள்ள செருப்பு தைக்கணும், விவசாயத்துக்குள்ள விவசாயம் செய்யணும், மாடு மேய்க்கிறவங்களுக்குள்ள மாடு மேய்க்கணும். இதுதான் முடியும். இப்போ உங்க அப்பா செய்யறது தாத்தா செய்யறது அதுதான் உனக்கு ஜெனட்டிக்கலா வந்திருக்கும், மரபு ரீதியா. எனவே அந்த தொழிலை நீ மேலும் உன்னை வளர்த்துக்கணும், ஆளாக்கணும், திறனை பெருக்கிக் கொள்ளணும். அப்படின்னா உன் தாத்தா உன் பாட்டன் உன் முப்பாட்டன் ஆடிட்டரா இருந்துப்பான், நீ ஆடிட்டராகி படிக்கணும். அட்வொகேட் ஜெனரலா இருந்துப்பான், உங்களை அட்வொகேட்டாக படிக்கணும், நீதிபதி ஆகணும். ப்ரொஃபஸரா இருந்துப்பான் உன் முப்பாட்டன் உன் பாட்டன் உன் அப்பன், உன் பிள்ளைக்கு ப்ரொஃபஸரா ஆகணும். மாடு மேய்க்கிறவங்களுக்குள்ள அந்த மாடு மேய்க்கிற தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு மாட்டை எப்படி கூப்பிடணும், அப்பா கூப்பிட்ட மாதிரி இவரும் கூப்பிடணும். மாட்டை எப்படி குளிப்பாட்டணும், அப்பா எப்படி மாட்டை குளிப்பாட்டினா அப்படி குளிப்பாட்டணும். மாட்டு சாணத்தை எப்படி அவங்க அப்பா மாறி தலையில் தூக்கி போனாலும் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நோக்கம் இருக்குது. அதை எல்லாராலையும் தூக்க முடியாது. அதை கரெக்டாக அவங்க அப்பா இருந்த அறிவு இவருக்கு இருக்கும். அதனால அந்த தொழில்நுட்பத்தை வளர்க்கறது ஒரு நோக்கம் கொடுக்குறேன். அதெல்லாம் அதுக்கு தொழில். அந்த பழைய சோசியல் ஆர்டர் சமூக ஒழுங்கு மேல்சாதியாக இருக்க வேண்டும், கீழ்சாதியாக இருக்க வேண்டும். வர்ணாசிரம தர்மம் அந்த ஹைரார்க்கியல் செட்டப் மாறக்கூடாது. அந்த சோசியல் ஆர்டர் டிசார்டர் ஆகக்கூடாது. இந்த கருத்துக்களை கொண்ட இயக்கங்களை எதிர்ப்பது அதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும். அம்பேத்கருடைய பங்களிப்புகளில் ஆகச் சிறந்தது அவருடைய உடல் உழைப்பு அனைத்தையும் செலவிட்டு, அவருடைய அறிவாற்றல் அனைத்தையும் செலவிட்டு, அவருடைய உயிர் 65 வயதிலேயே போகக்கூடிய அளவுக்கு நேரத்தை அதற்கென்று கடுமையாக செலவழித்து அவர் எழுதிய 2 படைப்புகள், ஒன்று அரசமைப்பு சட்டம், இன்னொன்று புத்தகம் அவருக்கு தர்மம். இந்த 2 பற்றி நமக்கு சரியான புரிதல் இல்லை என்றால் நாம் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியாது. இந்த 2க்காக நாம் போராடவில்லை என்றால் நாம் அம்பேத்கரின் வாரிசாக இருக்க முடியாது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி